அடகு வைத்த நகையை திரும்ப வாங்குவதற்காக சென்ற தம்பதியை கடை உரிமையாளரான அதிமுக பிரமுகர் தாக்கியதாக தம்பதியினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த தம்பதிகளான முத்தையா, பஞ்சு கடந்த மாதம் 24ஆம் தேதி ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூரில் உள்ள தனியார் நகை கடையில் 1.5 பவுன் நகையை அடகு வைத்துள்ளனர். பின்னர் இந்த நகையை திரும்ப வாங்குவதற்காக முத்தையாவும் பஞ்சும் கடந்த 27ஆம் தேதி கண்டமனூர் நகை கடைக்கு வந்துள்ளனர். அப்போது கடை பூட்டப்பட்டிருந்ததால் கடை உரிமையாளர் சுப்பிரமணி என்பவரின் வீட்டை கண்டுபிடித்து வீட்டிற்கு சென்று நகையை திருப்புவதற்கு கேட்டுள்ளனர். அப்போது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த நீங்கள் வீட்டிற்கு எப்படி வந்து கேட்கலாம் என கூறி சுப்பிரமணி மற்றும் அவரது உறவினர்கள் தாக்கியுள்ளனர். எனவே இவர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தம்பதியினர் கண்ணீர் வல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பையன் கழுத்துல போட்டிருந்த நகை சுப்பிரமணி வட்டி கடையில கொண்டு போய் 3 வட்டின்னு சொல்லி 5,000 கடை வச்சது. 1.5 பவுன் நகை கொண்டாட சிட்டையை கூட திருப்பி தரணும்னு சொல்லி என் பையன் சிட்டையை கொடுத்துட்டியா. நாங்கள் போய் 3 நாளுமே அவர்கிட்ட தொலைபேசி மூலியமா அவருக்கு தெரியப்படுத்திட்டேன். ஐயா, எனக்கு 3 நாள் எனக்கு வேலை இருக்கு, 3 நாள் கழிச்சு உங்களுக்கு வட்டி எவ்வளோங்கியாண்டி 3 காசு வட்டின்னு சொன்னாரு. உங்க வட்டி உங்க பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு என் நகையை கொடுங்கன்னு சொன்னேன். சரிங்கம்மா நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. 3 நாள் கழிச்சு நாங்கள் வீட்டுக்கு போக கடை 2 நாளும் மாசி பச்சைக்கு கடை அடைச்சிருக்கு. நான் போய் கேட்டதுக்கு வீட்டுக்கு அந்த மாதிரி தெருவில் வீடு இருக்குன்னு சொன்னாங்க. அக்கம் பக்கம் விசாரிச்சதுக்கு போய் வீட்டில் போய் கேட்டேன். என்னென்னு சத்தம் போட்டேன். வெளியே நின்று என்னென்னு சத்தம் போட்டு கேட்கல. மறுபடியும் எக்கன்னு சத்தம் போட்டேன். அப்புறம் அவங்க வீட்டுக்கார் வந்தார். வீட்டுக்கார் என்ன இந்த கடை ஓனர் நீங்களா? ஆமாம்மான்றாப்புல. என்ன நான் அவங்க பணத்தை கொடுத்துட்டு என் நகையை கொடுங்கன்னு கேட்டேன். நீ என்ன இங்கே கேட்குறேன்னு இவர் பேசிட்டு இருக்காரு. பொண்டாட்டி வந்ததுமேவு ஏண்டி பள்ளச்சி என் படிவாசை ஏறி நீ கேட்குறியா? உனக்கு எவ்வளோன்னு சொன்னா நீ என் படிவாசை நீ ஏறி கேட்குற அப்படி 5 பவுன் நான் தாலி கொடி போட்டிருக்கேன். இங்கிட்டு அவர் சுப்பிரமணி மனைவி என் நகையை குடும்பி அப்படி இப்படி சேர்ந்தவனுக்கு இப்படி பிடிச்சிருக்கிறாப்புல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.